கண்டிப்பாக உங்களுடைய கையில் இருக்கிற காசுலாம் செலவாகி போச்சு, கையில் ஒரு 5 காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு இயங்கிக் கொண்டு இருக்கும் நபர்களும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கவலை நீங்க போது இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய வரும். ஏனென்றால் பொங்கல் வருகிறது. உங்களுடைய ராசிக்கு 4 சூரிய பகவான் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையை கையாண்டால் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும். சொத்து வாங்க யோகம், மாடி வீடு கட்டுற யோகமே இருக்குதுங்க. அந்த மாதத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் பல மடங்கு வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம், லாபகரமாக இருக்குது. பால் டைரி நடத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு மேலும் மேலும் நல்லா சிறப்பாக அமோகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் விவசாய பெருமக்கள் இந்த மாதம் தை மாதம் பொங்கல், விவசாய பொங்கல், ஆடு மாடுக்கெல்லாம் நீங்கள் பொங்கல் வைக்க போகிறீங்க. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, லாபமாக இருக்க போகிறதா என்று வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அமைந்திருப்பதும் உங்களுக்கு மிக சிறப்பு. உங்கள் ராசியில் கேது பகவான் அமைந்திருப்பது ஓரளவு உங்களுக்கு ஒரு மனக்கவலையை, எதையோ பறி கொடுத்த மாதிரி உங்களை வீட்டில் ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு இருக்கும். மனவேதனை, எதை எடுத்து திரும்ப செய்ய முடியாத மாதிரி, எதில் ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி, எந்த காரியம் மூலம் தடங்கள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இப்படி இருந்த நீங்கள் இந்த மாதத்தில் இதெல்லாம் கொஞ்சம் விலகி இந்த மாதம் 10 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக வரும். அதனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே மேன்மையாக அமையப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் இருந்த தனவரவு, பண கஷ்டம் இதெல்லாம் இந்த மாதம் படிப்படியாக குறைய போகிறது. நீங்கள் நினச்ச மாதிரி பொருளாதாரத்தில் உயரப் போகிறீர்கள். ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முன்னேற்றம் வரப்போகிறது. உங்களுடைய வருமானத்தில் தடையாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த அந்த நல்ல பெயர், கெட்டுப்போன பெயரெல்லாம் கூட நல்ல பெயராக மாறப்போகிறது. ஒரு சீரும் சிறப்பாக ஒரு அந்தஸ்துக்கு வரப்போகிறீங்க. குடும்ப பெண்கள் சிறு சேமிப்பு உயரம். கண்டிப்பாக உங்களுடைய கையில் இருக்கிற காசுலாம் செலவாகி போச்சு, கையில் ஒரு 5 காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு இயங்கிக் கொண்டு இருக்கும் நபர்களும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கவலை நீங்க போது இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய வரும். ஏனென்றால் பொங்கல் வருகிறது. பொங்கல் வருவதனால் பொங்கல் பொங்குவது போல் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்க வேண்டும். அந்த சூரிய பகவானிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்தி, நற்பலன்கள் அனைத்தும் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். உங்களுடைய தாய் வீட்டு உறவு மேம்படும், சீரமையும், சிறப்பாக இருக்கும். அதனால் வர வேண்டிய ஆதாயம், நகை, பொருள், பணம் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். பெண்களுக்கு இந்த மனக்கவலை நீங்கி, புருஷன் பேசவில்லையே, பிள்ளைகளுடைய மனசாபம், மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, யாரும் பேசவில்லை என்றார், அதெல்லாம் குடும்பத்தில் விலகப் போகிறது. உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எதிரிலாம் அடங்கி போகிறாங்க. உங்களுடைய நீங்கள் கண்களோட பார்க்க பாருங்க. எந்த கோயில் குளமாக ஏறி இறங்கிட்டு எதுவுமே நடக்கலை, எந்த பலனும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களாக்கா, அதுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு கைமேல் பலன் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரப்போகிறது. உங்களுக்கு வெற்றி பாதையாக இந்த மாதம் அமையப் போகிறது. உங்கள் இடத்தில் இருக்கும், அதாவது இடத்தில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு முடிய போகிறது. உங்களுக்கு 4 சூரிய பகவான் அமைந்திருப்பது சிக்கலெல்லாம் தீர்த்து வைப்பார். சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்தில் ஏதாவது பாகம் வராமல் இருக்குது, ஏமாற்றிட்டாங்க, சொத்து ஏமாற்றிட்டாங்க,
அந்த மாதிரிலாம் இருந்தால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது நிலத்து மேலே, இதெல்லாம் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சீரமையும், பாகப்பிரணும் முடியும். உங்களுடைய ராசிக்கு 4 சூரிய பகவான் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையை கையாண்டால் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும். சொத்து வாங்க யோகம், மாடி வீடு கட்டுற யோகமே இருக்குதுங்க அந்த மாதத்தில். ஒரு தளம் போட்டிங்கன்னா அடுத்து அது மாடி மேலே மாடி கட்டுறதுக்கான அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கா, 2வது செகண்ட் ஃப்ளோர் போடுவீங்க. அதெல்லாம் அமைப்பு நல்லா அமைப்பாக இருக்குது. வீட்டில் இருந்த அந்த தீய சக்தியெல்லாம் வெளியேறி இந்த மாதத்தில் ஒரு நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே உட்கார போகுது. அதனால் உங்களுக்கு பலன் அடைய போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு சொல்கிறீங்களா, பேச்சு கேட்கல, மதிக்கலை அப்படின்னு இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதம் பேச்சு கேட்பாங்க. உங்கள் பிள்ளைகள் யாராவது லவ் பண்ணுறாங்களா, உங்கள் பையனோ பொண்ணோ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக அது வந்து உங்கள் முறைப்படி கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் நடத்தி வைப்பீங்க. ஒரு சிலருடைய காதல் வந்து மனசாபம் வந்து அது பிரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பிரிந்தால் ஒரு கெட்ட கவனப்பை நினச்சி விட்டுட்டு வீட்டில் வந்து அப்பா அம்மா சொல்கிற மாதிரி அவங்க பேச்சு கேட்டு நடங்க, உங்களுக்கு நல்லது. படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் மந்தமாக இருந்த படிப்பு நிலை கூட இந்த மாதம் முன்னேறும். எப்படி படிப்பு முன்னேறும், அதிக மார்க்குன்னு எடுப்பீங்க. நீங்கள் போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் அதிகமாக மார்க்குன்னு எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு ரேங்க் வரத்துலாம் வாய்ப்பு இருக்கிறது. விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவிகள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மேனில் சர்டிஃபிகேட்டு மெடல் வாங்கிறதுல வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான அமைப்பு இந்த மாதம் ரொம்ப அமைப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது கல்யாணம் ஆகி நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்குள்ளே ஏறி இறங்கி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, வெளியே வரத்துக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு நினச்சிருக்கிறீங்களா, கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் பெற்றோராக போகிறீர்கள், அப்பா அம்மாவாக போகிறீர்கள். இந்த மாதம் நல்ல செய்தி கூடுதலாக வந்து சேரும். ஆண் வாரிசு இல்லாத வீட்டில் கூட ஆண் வாரிசு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உண்டு கவலைப்பட வேண்டாம். புத்திர பாக்கியம், ஆண் வாரிசும் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கிறது. திருமண தடை கண்டிப்பாக விலக போகுது. ரொம்ப நாளாக திருமண தடை போயிட்டே இருக்குது. என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, வரலாம் தள்ளி போயிட்டே இருக்குது. என்ன செய்கிறது? எத்தனையோ புரோக்கர்கள் ஏன்னா புரோக்கர் காசு கொடுத்து செலவானது தான் மிச்சம் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் புரோக்கரே தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள் நண்பர் மூலியம், உங்கள் உறவினர் மூலம் உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு மாப்பிள்ளை அமையும். அரசாங்க மாப்பிள்ளை அமையும், பேங்க் வேலை இருக்கிற மாப்பிள்ளை அமையும், ஒரு யூனிஃபார்ம் போட அரசு வேலை கண்டிப்பாக மாப்பிள்ளை அமையும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்தது போல் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உங்கள் பையனுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி இடத்துல பொண்ணு அமையும். ஏற்கனவே பார்த்த இடத்துல பார்த்துட்டு வந்ததே மறுபடியும் நீங்கள் பார்த்து கேட்கறதுலாம் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். எப்படி சுப நிகழ்ச்சி நடக்கும். நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள். வீடு கிரத விஷம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு காது குத்துறது, ஒரு குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது, ஒரு நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்தா கோயில் போக முடியாத தடைப்பட்டிருந்தா அந்த கோயிலுக்கு கூட நீங்கள் இந்த மாதம் சென்று வருவீங்க. இதெல்லாம் அமோகமாக ஆன்மீக பயணம் அமோகமாக உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இல்லைனாக்கா உங்களுடைய கணவர் சுப பிரிவு, அதாவது வெளிநாட்டு வேலைக்காக நான் போய் சம்பாதிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு வெளிநாட்டு வேலைக்காக போகிற மாதிரி ஒரு சுப பிரிவு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் வெளிநாட்டு வேலைக்கு உங்கள் வீட்டுக்காரன். அதனால் இதெல்லாம் அமோகமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கிறது. புதிய நட்பு வட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா அமைப்பு நல்லா இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் பல மடங்கு வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம், லாபகரமாக இருக்குது. பால் டைரி நடத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு மேலும் நல்லா சிறப்பாக அமோகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் விவசாய பெருமக்கள் இந்த மாதம் தை மாதம் பொங்கல், விவசாய பொங்கல், ஆடு மாடுக்கெல்லாம் நீங்கள் பொங்கல் வைக்க போகிறீங்க. இந்த பொங்கல் திருநாளில் கண்டிப்பாக உங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்த்தாதாரம் கண்டிப்பாக மாறும். இந்த தை திருநாள் எப்படி தை திருநாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.